மனிதன் வானத்தை பார்க்க ஆரம்பிச்சான். பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை நோட் பண்ணான். ஆனா சில 1000 வருடங்களா நம்ம பார்த்த நட்சத்திரங்கள்ல பல நட்சத்திரங்கள் இறந்து போயிருக்கும், சில நட்சத்திரங்கள் புதுசா உருவாயிருக்கும். பட் அவன் மின்னக்கூடிய அந்த ஒரு புள்ளியில மனிதன் உருவாக்கக்கூடிய ஒரு சின்ன புள்ளியை வைக்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்திருக்கு. அதுல ஒரு அங்கம் தான் மனிதன் உருவாக்கின முதல் சேட்டலைட். இந்த சேட்டலைட் பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணப்பட்ட முதல் சேட்டலைட் அப்படின்றத நம்ம நினச்சிக்கிட்டாலுமே, பட் இது நம்ம மனித வரலாறுல இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, JWST, ஹபிள், ISS இந்த மாதிரியான பல ஸ்பேஸ் ப்ரோப்ஸ்லாம் இந்த ஸ்புட்னிக்கை பார்த்தா கண்டிப்பாக சல்யூட் பண்ணோம். ஏன்னா எல்லாத்துக்குமே விதை போட்டது இந்த ஸ்புட்னிக் 1 தான். இந்த விண்கலத்தை பற்றி நீங்கள் எது வரைக்கும் தெரிஞ்சுக்கிறாத சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பணும்னு அவங்க நினச்சாங்க. அதனால ஆப்ஜெக்ட் D அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் அங்கே தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன சீக்கிரமாக உருவாக்கப்பட்ட சேட்டலைட் தான் இந்த PS1 சொல்லக்கூடிய ஸ்புட்னிக் 1. இது ஒரு சிம்பிள் சேட்டலைட் தான். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதோடைய டிசைன், ஆர்கிடெக்சர் அண்ட் எல்லாமே 30 நாட்களுக்குள்ளே முடிச்சுட்டாங்க. காரணம் இதோடைய சிம்பிள் டிசைன் மட்டும்தான். அதாவது ஒரு ப்ரெஷரைஸ்டு ஸ்பியர் ப்ளஸ் 2 டிரான்ஸ்மிட்டர்ஸ், ஒரு பேட்டரிஸ், இவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதுதான் மனிதன் வரலாறுல முதல் முறையை உருவாக்கின ஒரு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். இது எதுக்காக இதோடைய வடிவத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்பியர் இருக்கு, இந்த ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே உருவாயிருக்கும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் யூனிஃபார்ம் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸ்பேஸில் டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கலாம். -170 டிகிரி செல்சியஸ்லையும் இருக்கலாம், அல்லது +ல 120 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம். ஸோ சோவியத் இன்ஜினியர்ஸ்க்கு அந்த காலத்தில் மல்டிலேயர்ட் தெர்மல் ரெகுலேஷன் அப்படின்றதே கிடையாது. அதனால ஒரு ஸ்பியர் மட்டும்தான் ஹீட்டை யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று, வேக்யூம்ல ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ ஸ்புட்னிக்கை ஃபுல்லாக ப்ரெஷரைஸ் பண்ணி விண்வெளிக்கு அனுப்புனாங்க. இங்கே மைக்ரோஸ்கோபிக் அளவுக்கு லீக் இருந்தாலும் ப்ரெஷர் ட்ராப் ஆனதும் ரேடியோ சிக்னல் பேட்டர்னில் உடனே மாறுபாடு ஏற்படும். ஸோ இதை வச்சு அந்த வேக்யூம் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. தென் ஃபியூச்சர் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு டேட்டாவாக அவங்க நினச்சாங்க. இதுவே மாடர்ன் லீக் டிடெக்ஷன் சேட்டலைட்டுக்கு ஒரு பேஸ் கான்செப்டாக இருந்திருக்கு. இன்னொன்று, அட்மாஸ்பியர் மேலே ரொம்ப தின்ன இருக்கும்போது இந்த ஸ்பியர் மட்டும்தான் ரொம்ப அழகாக ட்ராவல் ஆகலாம். அதுக்கான காரணம், அது எப்படி சுற்றினாலும் அதோடைய ட்ராக் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஸ்புட்னிக் ஜியோமெட்ரி ஃபியூச்சருடைய இந்த டிப்ரெஸ் மாடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கு. இது ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்பியராகவும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஸ்புட்னிக் 1 பீப் பீப் அப்படின்ற சவுண்டை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. ஆனால் அது சவுண்ட் இல்லை, இது 0.3 செகண்ட் கேரியர் பர்ஸ்ட் ப்ளஸ் 0.3 செகண்ட் பாஸ். 20 மெகாஹெர்ட்ஸுக்கும் கிட்டத்தட்ட 40 மெகாஹெர்ட்ஸுக்கும் ஒரு டுவல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்றது அங்கே இருக்குது. இந்த பீப் வருது இல்லையா, இதோடைய பிட்ச் எந்த அளவுக்கு மாறுது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுத்துடைய அயனோஸ்பியருடைய பிஹேவியரை இவங்க மெஷர் பண்ணாங்க. ஸோ இது USSRுடைய ஒரு ஹிடன் கோல்னு சொல்லலாம். இங்கே இந்த சிக்னலுடைய ட்ராப் அவுட்ஸை வச்சு சில முக்கியமான விஷயங்களை டெஸ்ட் பண்ணாங்க. எலக்ட்ரானுடைய டென்சிட்டி அயனோஸ்பியரில் எவ்வளோ இருக்குது, ரேடியோ வேவ் எந்த அளவுக்கு பெண்டிங்காக இருக்குது, HF ப்ரொபகேஷனுடைய குவாலிட்டி எவ்வளோ, அட்மாஸ்பியரிக் ரிஃப்ளெக்ஷனுடைய ப்ரொஃபைல் என்னவா இருக்கும். ஸோ பல விஷயங்களை USSR அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலை. பலர் R7 ராக்கெட் அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஆனால் R7 அப்படின்றது ஒரு ஸ்பேஸ் ராக்கெட் கிடையாது. சேட்டலைட்டை விண்வெளிக்கு அனுப்புறதுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது கிடையாது. இது ஒரு நியூக்ளியர் வெப்பனை டெலிவரி பண்ணக்கூடிய சிஸ்டம். R7க்கு 2 இன்ஜின்ஸ் இருக்கு. இது 2 இன்ஜின் சைக்கிள் இருந்திருக்கு. ஒன்று பூஸ்ட் ஸ்டேஜ், இன்னொன்று சஸ்டெய்னர் ஸ்டேஜ். இதுதான் ஃபியூச்சரில் இந்த சோயஸ் ராக்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பேசிக்காக இருந்திருக்கு. ஈவன் இப்போ கூட 65 வருஷம் ஆனாலும் R7உடைய அந்த ஃபேமிலி, அந்த வகைரா இன்னும் இருக்கு. அந்த என்ஜின் ரொம்ப ஆர்கிடெக்சராக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மாடர்ன் இன்ஜினாக இருக்குது. இதுதான் ஹியூமன் இன்ஜினியரிங் கண்டினியூட்டிக்கு ஒரு மிகப்பெரிய பிக்கஸ்ட் ப்ரூஃப்னே சொல்லலாம். கோல்டு வார் சயின்டிஸ்ட் சீக்ரெட்டாக சில முக்கியமான விஷயங்களை பார்த்தாங்க. இந்த ஸ்புட்னிக்கோடைய அந்த சவுண்டை வச்சு சில முக்கியமான விஷயத்தை அவங்க நோட் பண்ணாங்க. பீப் சிக்னல், டாப்ளர் ஷிஃப்ட்டை வச்சு இந்த எர்த்துடைய கர்வேச்சர், ஆர்பிட்டல் டிகே உடைய ரேட் எவ்வளவு, அட்மாஸ்பியரிக் ட்ராக் வேரியேஷன் எவ்வளவா இருக்கும், ஜியோமெட்ரிக் ஸ்ட்ரோம் உடைய எஃபெக்ட் எவ்வளவா இருக்கும், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் மெஷர் பண்ணாங்க. அந்த 83 கிலோ ஸ்பியர் எர்த்துடைய அட்மாஸ்பியரில் பிஹேவியரை சயின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்ணியிருக்கு. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ட்ராக் மாடலிங்க்கு ஒரு பேஸ் ரெஃபரன்ஸ் டேட்டா. இதில் சோவியத் விஞ்ஞானிகள் டெம்பரேச்சர், ப்ரெஷருடைய அளவு எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கறதுக்காக சில முக்கியமான விஷயங்களை வச்சாங்க. இன்டர்னல் டெம்பரேச்சர், இன்டர்னல் ப்ரெஷர் ஸ்டெபிலிட்டி, பேட்டரியுடைய ட்ரைன் கர்வ், இது எவ்வளோ இருக்குன்றத
இந்த பேராமீட்டரை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. வேக்யூம் பிரீச் இல்லை அப்படின்றத உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தெர்மல் கண்ட்ரோல் மாடல் சக்ஸஸ் ஆகிடுச்சு. பேட்டரியுடைய லைஃப் நம்ம அவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அக்யூரேட்டாக இருந்திருக்கு. இது அடுத்தடுத்து அவங்க அனுப்பக்கூடிய விண்கலத்துக்கு ஒரு ப்ரூஃப் கான்செப்டாக இருந்திருக்கு. ஸ்புட்னிக் 1 ஜனவரி 4, 1958 அட்மாஸ்பியரில் பேர்ன் ஆச்சு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ரேர் போர்ஷன் என்னன்னா 90 நாட்களுக்கு தொடர்ந்து யூஎஸ்எஸ்ஆருக்கு பல டேட்டாஸை கொடுத்துருக்கு. அதாவது அப்பர் அட்மாஸ்பியருடைய டென்சிட்டி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே மாதிரி இல்லை. இது சோலார் சைக்கிளை டிபெண்ட் பண்ணி மாறி வருது. அதாவது இங்கே சூரியனுடைய ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ராக் அதிகமாகும். அதனால் ஆர்பிட் ஸ்ட்ரிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த டேட்டா 1957 ஸ்புட்னிக் ஃபர்ஸ்ட்டாக மெஷர் பண்ண ஒரு முக்கியமான விஷயம். நியூட்டனுடைய ஈக்குவேஷனில் ரியல் ஸ்பேஸில் டெஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னா இந்த ஸ்புட்னிக் 1 தான். இந்த ஸ்புட்னிக்கை பல ஆப்ரேட்டர்ஸ் ட்ராக் பண்ணாங்க. அப்போது சயின்ஸ் உலக அளவுக்கு டெமோக்ரேட்டஸ் ஆச்சு. ஸோ பல விஷயங்களை ஸ்புட்னிக் கொடுத்துருக்கு. இந்த சின்ன மெட்டல் ஸ்பியர் அது ஒரு பொம்மை மாதிரி இப்போ நமக்கு தெரிஞ்சாலும் இது மனிதனுடைய ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட்னு சொல்லலாம். விண்வெளியில் ஒழிச்சது. நம்ம இப்போ பார்க்குற ஐஎஸ்எஸ், ஹபிள், ஜிடபிள்யூஎஸ்டி, டீப் ஸ்பேஸ் ப்ரோப்ஸ், மார்ஸ் ரோவர்ஸ் இது எல்லாமே ஸ்புட்னிக்கை பார்த்தா அதோடைய பேர் சொன்னால் கண்டிப்பாக சல்யூட் பண்ணும். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ இருக்கிறது எல்லாமே அதோடைய குழந்தைகள் மாதிரி. 1957 அந்த பீப் இது ஒரு ரேடியோ சிக்னல் மட்டும் இல்லை, இது ஒரு மெசேஜ் அப்படின்றது இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. நீங்கள் இதுவரை பார்த்த எல்லைகள் எல்லாமே இல்லையே இல்லை. நம்ம உலகம், நம்ம சயின்ஸ், நம்ம இமேஜினேஷன் எல்லாமே அந்த சின்ன ஒரு மெட்டாலிக் ஸ்டார் லான்ச்சில் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஸ்புட்னிக் 1 ரேரான இன்ஃபர்மேஷன். நீங்கள் இன்னும் இது மாதிரியான பியூர் சயின்டிஃபிக் சினிமேட்டிக் ஜேர்னிஸை கேட்குறோன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.